ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஸ்டைலில் ருசியாக ஆனால் சிம்பிளாக அதிக எண்ணெய் இல்லாமல் 100 கிராம் சிக்கன் எப்படி வறுக்கிறது, அதாவது ஒரு ஆள் ஒரு வேளைக்கு சாப்பிட்லாம் அந்த அளவு சிக்கன் எப்படி வறுக்கிறது தான் காமிக்க போகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் விரால் மீனில் குழம்பு வச்சு வறுத்துருக்கேன். என் பிள்ளை அசுனுக்கு சுத்தமாக மீன் குழம்பு பிடிக்காது. அவனுக்காக இந்த சிக்கன் செஞ்சுருக்கேன். அதிக எண்ணெய் எல்லாம் கிடையாது. 100 கிராம் சிக்கன் ஒரு வேளைக்கு ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன், நல்லா அலசியிருக்கேன். எலும்பு இல்லாத கறியெல்லாம் சிக்கன் அது நல்லா அலசிட்டு அதில் அந்த அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிழைஞ்சிக்கோங்க. நிறைய பேருக்கு சமைக்கிறது ஈஸி, ஒரு ஆளுக்கு ஒரு வேளைக்கு சமைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் செய்கிறேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு சின்ன ஸ்பூனில் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு உப்பு போட்டிருக்கோம், இது தனி மிளகாய்த்தூள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூனு, அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் எதுக்குன்னா இந்த மசாலாலாம் உதிர்ந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு பைண்டிங்காக போடுறது. இல்லை ஒரு சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா பிழைஞ்சி எடுத்துக்கலாம். மசாலாலாம் சிக்கனோட நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு பிழைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்லா சாஃப்டாகிறதுக்கு இதில் அரை மூடி எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன் வறுத்து எடுக்கிறப்ப. நல்லா பிழைஞ்சிக்கிட்டே இல்லை ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போடணும், அது போட மறந்துட்டேன், இப்போ போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணும். எப்போதும் அசைவ சாப்பாட்டிலலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லது உடம்புக்கு. நல்லா மஞ்சத்தூளும் சேர்த்து சிக்கனில் எல்லா இடங்களையும் இந்த மசாலா, லெமனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள் எல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா பிழைஞ்சிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அப்போ தான் இந்த சதைக்குள்ளலாம் இந்த மசாலாலாம் சேரும். 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் சேர்க்குறேன். நல்லா வாசனையாக இருக்கும். அதையும் சேர்த்து இப்பயும் ஊற வச்சுருங்க. அந்த இலைகளை, அந்த கொத்தமல்லி தலையோட வாசனை நல்லா இறங்கி இருக்கும் ஊற வைக்கிறப்ப. வச்சுட்டு இப்போ நம்ம பொரிச்சு இருக்கலாம். ஒரு எண்ணெய் செட்டு தோசைக்கல் வச்சுருக்கேன். அதில் கரெக்டாக 1.5 கரண்டி தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நீங்கள் சிக்கன் 65 செய்யணும்னா 1/4 லிட்டர் எண்ணெயாவது ஊற்றணும். 100 கிராம் கறிக்கு. இல்லை அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றினா தான் பொரிச்சு எடுக்கலாம். இல்லை 1.5 கரண்டி எண்ணெய் தான் பரவி இருக்கும் தோசைக்கல்லில். அந்த எண்ணெயை ஊற்றிட்டு அதில் இந்த சிக்கனை போட்டுருங்க. லீவில் பிள்ளைங்கள்லாம், வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கூட இது மாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுங்க. டக்குன்னு கேட்டால் விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் அதிகம் சேர்க்க வேண்டாம். இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க தொட்டுக்கிறதுக்கு. இது சைடிஷாக இதுக்கும் கொண்டு போகலாம், ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கெல்லாம் கூட கொண்டு போகலாம். இப்போ இதை தீ மிதமான தீயில் விடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். உள்ளேயும் ஜூஸியாக அந்த இதில் மசாலாலாம் இறங்கும். இப்போ ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டேன். கலர் மாறி இருக்குது பாருங்கள். இது மாதிரி முன்பக்கம் பின்பக்கம் திருப்பி போட்டு புரட்டி எடுக்கணும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். ஏன்னா அடுப்பு ஃபுல்லாக எரிஞ்சதுன்னா சீக்கிரம் எண்ணெய் சுண்டி போய் காந்தி போயிடும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு இது செய்யுங்க. நல்லா மிதமான தீயில் இந்த எண்ணெயில் வெந்து வரும். நான் பாருங்கள், எண்ணெய் போட்ட 1.5 ஸ்பூன் எண்ணெய் தீர்ந்து போயிட்டு இருந்தாலும் அந்த சிக்கனில் வர இது தண்ணியில் வெந்து வருது. இது மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தர் பிரட்டி விடுங்க. முன்னையும் இப்படியும் பிரட்டி விட்டிங்கன்னா நல்லா சிக்கன் ஈவனாக நல்லா 2 பக்கமும் வெந்து வரும். ஒரு பக்கமே இருந்ததுன்னா கருகி போயிடும். இவ்வளோ அழகாக சிக்கன் வறுத்தாச்சு. 100 கிராம் சிக்கன் ஒரு ஆளுக்கு ஒரு வேளைக்கு. சிம்பிள் அண்டு டேஸ்டியான என்னோடய ஸ்டைலில் சிக்கன் வறுவல். இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டு போயிடணும். இல்லை நல்லா முருகலாக வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஊற்றினா 1.5 ஸ்பூன் எண்ணெய் தான் அதுக்கு. இது சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் சாப்பிடலாம், ரசம் சாதத்துக்கு சாப்பிடலாம். இது ரொம்ப அற்புதமான ஈஸியான சிக்கன் வறுவல். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சு ஒரு ஆளுக்கு ஒரு வேளைக்கு நான் செஞ்சுருக்கேன். இந்த சிக்கன் வறுவல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.